செல்வி என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, வந்தது நீங்க தான். இல்ல, உங்கள மாதிரி தான் இருந்தது. இங்க பாரு செல்வி, நீ என்னையே நினைச்சிட்டு இருந்திருப்ப. உன் கஷ்டத்தை பார்த்து அங்க இருந்த வக்கீல் யாராச்சும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. நீ என்னையே நினைச்சிட்டு இருந்ததுனால உன் கண்ணுக்கு நான் தான் வந்தேன்னு தோணிருக்கு. இது ஒரு வகையான நம்பிக்கை தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உனக்கோ தோணிருக்கு. இது எப்படியோ நீ மேல்முறையீடு பண்ணிட்ட, அதுவே பெரிய விஷயம். இந்த கேஸை நான் தொடர்ந்து நடத்துறேன். உனக்கும் துணையா இருப்பேன், நீ கவலைப்படாத. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகி தான். இதுக்கும் சேர்த்து அவனுக்கு நான் தண்டனை வாங்கி தருவேன். எனக்கு இப்ப புரியுது. எனக்காக நீங்க தான் வந்திருக்கீங்க. இல்ல செல்வி, வேற யாரும் உங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க. நான் சேம்பர்ல யார் வந்தாங்கன்னு விசாரிக்கிறேன். இனி நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இந்த கேஸ்ல இருந்து பின்வாங்கவே மாட்டேன். என்ன தடை வந்தாலும் சரி, நிச்சயம் நம்ம தான் ஜெயிப்போம். நிச்சயம் நான் வேலுக்கு விடுதலை வாங்கி தருவேன். எனக்கும் இப்ப அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அந்த அம்மன் நிச்சயமா என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவா. உங்களுக்கு எதுவும் ஆகலங்கிற உண்மை தெரிஞ்சதும் எனக்கு இப்போதான் நம்பிக்கை இன்னும் அதிகமாயிருக்கு. என்ன செல்வி, உன் கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா? அது போதும். டாக்டர் என்னை ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்க மேடம், நான் பக்கத்துல இருக்கிற கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஜாக்கிரதை. என்னமா விளையாட்டு இது? ஹாஸ்பிட்டல்ல ருத்ரா அடிபட்டு கிடக்குறாங்க. கோர்ட்டுக்கு நான் வரல, வேற யாரோதான் வந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. உண்மையாவே வந்தது நீதானே என்னோட மனசு சொல்லுது. சொல்லுமா, வந்தது நீதானே. எனக்காக, என்னோட வேண்டுதலுக்காக நீயே எனக்காக வந்து மேல்முறையீடு பண்ணியா? அம்மா, உனக்கு நான் எப்படிமா நன்றி சொல்றது? அம்மா தாயே, என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டேம்மா. உன்னை நான் வாய்க்கு வந்தபடி திட்டினதுக்கு அப்புறமும் எனக்கு நீ துணையா நின்றுக்க. இது என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன். இப்ப நான் நம்புறேம்மா, நீதான் கோர்ட்டுக்கு வந்த எனக்காக, என்னோட புருஷனை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய அற்புதத்தையே பண்ணிருக்க. அம்மா, இனி நான் வாழ்நாள் முழுக்க உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. எனக்கு நீ அதை நிரூபிச்சிட்டமா, நிரூபிச்சிட்ட. தாயே, நீ என்னை கைவிடல, கைவிடல. என்னோட வேண்டுதலை நீ நிறைவேற்றிட்ட. எத்தனையோ புராணத்துல படிச்சிருக்க, அதர்மத்தை அழிக்க தெய்வம் அவதரிக்கும்னு. நீ இன்னைக்கு என்னுடைய வேண்டுதலை கேட்டு அதர்மத்தை அழிக்க வந்திருக்க. கடைசி நேரத்துல வந்து என்னோட தாலியையும் உயிரையும் காப்பாத்தி கொடுத்துட்டமா. நீ கண் கண்ட தெய்வமா, நீ கண் கண்ட தெய்வம். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எப்படியும் தூக்கு தண்டனையில இருந்து என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துருவேன். அம்மா, நான் இப்ப சொல்றேன், உன்னோட ஆசீர்வாதத்தினால நான் நிச்சயம் எதிரிகளை ஜெயிப்பேன். நந்தினியோட கொலையில நீதியை நிலைநாட்டி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து என் புருஷன் நிரபராதின்னு நான் நிச்சயம் நிரூபிப்பேன். அம்மா, இனி எனக்கு பயம் இல்ல. ஏன்னா என் கூட நீ இருக்க தாயே. எந்த தப்பு நடந்தாலும் அதுல இருந்து என்னை காப்பாத்துவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நீ என் கூட இருந்தா போதும். நான் இந்த உலகத்துல எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்கள நான் ஜெயிச்சு காட்டுவேன். இன்னைக்கு மாதிரியே என்னைக்குமே நீ எனக்கு துணையா இருக்கணுமா? இப்படியே என் கூடவே இருந்து நான் செய்யற எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி கொடு. உன்னோட உதவி எனக்கு எப்பவுமே வேணும் தாயே. இத பாரு, நீயே சொல்லு. என் தாலியை காப்பாத்துற இந்த போராட்டத்துல பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நான் சந்திப்பேன்.
அது எல்லாத்தையுமே எதிர்த்து நின்னு ஜெயிக்க உன்னை நம்பிதான் நான் அடி எடுத்து வைக்க போறேன்.